பாண்டிய ஸ்டோர் பிரம்மு அரிசிக்கு பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரு அரிசி இனிமேல் எதையும் நினச்சி கவலைப்படாத. ஏன்னா பல பேர் பல விஷயங்களை சொல்லி உன்னை காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி நம்ம கவலைப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு அழுதுகிட்டு மட்டும்தான் இருக்கணும். அதனால் இந்த விஷயங்களை நினச்சி நீ கவலைப்பட வேண்டான்றாங்க. நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது அப்பாவுக்கு கஷ்டமாக இருக்குடான்றாங்க. அவங்க இதை சொல்லிடுவாங்களோ அதை சொல்லிடுவாங்களோன்றதுக்காகவே நீ வெளியெல்லாம் போகாது இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. உனக்கு எங்க பிடிக்குதோ அங்க தாராளமா போய் எல்லா பிளேஸுமே நீ என்ஜாய் பண்ணு. அவங்க சொல்லிடுவாங்கன்றதுக்காக நீ இப்படி போறன்ட்டு நிறைய மோட்டிவேஷனா பேசிட்டு இருக்காங்க பாண்டியன். அப்பா சரிங்கப்பா, நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாம்ப்பா, நான் தைரியமா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய அரிசி போறாங்க. இங்க குமார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு ஜாமீன்ல இருந்து வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்ததுமே அரசியை பார்த்துடுறாங்க. எப்படின்னா அவங்க காலேஜுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. போகும்போது அப்போ குமார் இருந்துட்டு அரசு முன்னாடி நிற்கவும் அரிசி குமாரை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்ன அரிசி, எப்படியாச்சும் எங்கிட்ட இருந்து போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சியா? வெளியே வந்துட்டேன்டி, இனி என்னுடைய ஆட்டம் ஆரம்பம், எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு அப்படியே அரிசி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல இன்னும் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.